தமிழ்நாடு சட்டமன்றத்துல பெரம்பலூர் தொகுதியின் மக்களின் குரலாக ஒழித்த அண்ணன் கே சிவகுமார் எம்எல்ஏ அவர்களோட அவங்க வச்ச இன்னைக்கு 5 கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது முதல் கோரிக்கை என்னன்னா, நம்ம பெரம்பலூர்ல வடக்குமாதி ரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய டீ கடையில கேஸ் சிலிண்டர் வெடிச்சு 15 நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அடைஞ்சிருப்பாங்க. அதுல 7 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்திருப்பாங்க. அந்த இறந்த குடும்பத்தினருக்கு ஆரம்பத்திலே 2,10,000 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த இறந்தவர்கள் குடும்ப பின்னணி கஷ்டப்படுறவங்க ஏழ்மை நிலையில இருக்கிறதுனால இன்னைக்கு முதல்வர் நிவாரண தொகை வேண்டும்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாம 2,10,000 ரூபாய் போராது, இன்னும் அதிகமான நிவாரண தொகை வேணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காரு. ரெண்டாவது கோரிக்கை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல மொத்தம் 4 தாலுகா இருக்கு. 4 தாலுகால 3 தாலுகால கோர்ட் இருக்கு. ஒரே ஒரு தாலுகால கோர்ட் கிடையாது. அது ஆலத்தூர் தாலுகா. அந்த ஆலத்தூர் தாலுகால இருக்க மக்கள் எல்லாமே பெரம்பலூர் சிரமப்படுறாங்க, கேஸ் நடத்துறதுக்கு ரொம்ப டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு ஆலத்தூருக்கு தனியா கோர்ட் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் கோரிக்கை விடுத்திருக்காரு. மூணாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பெரம்பலூர்ல அதிகபட்சம் இருக்கிற காலேஜ் என்ன தெரியுமா? கலை அறிவியல் கல்லூரி காலேஜ் மட்டும் தான் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் காலேஜோ, நர்சிங் காலேஜோ, லா காலேஜோ, இல்ல அக்ரிகல்ச்சர் காலேஜோ வேற எந்த காலேஜும் நான் பார்த்தது கிடையாது பெரம்பலூர்ல. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேணும், அதாவது நர்சிங் காலேஜ் பெரம்பலூருக்கு வேணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காரு. மூணாவது கோரிக்கையா. அடுத்தது நாலாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திண்டாட்டத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம பெரம்பலூர் மாவட்ட இளைஞர்கள் பெருவாரியா சென்னையிலயும் பெங்களூர்லயும் தான் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கணும், உள்ளூர்லயே வேலை பார்க்கணுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர்ல இருக்கிறது என்னென்ன ஃபேக்டரி தெரியுங்களா? சிப்காட் ஒன்று இருக்கு, சுகர் மில் இருக்கு, அடுத்து எம்ஆர்எஃப் இருக்கு. இதை விட்டா பெருசா வேற நம்ம ஊர்ல பெரிய ஃபேக்டரிஸ் எதுவுமே கிடையாது. அதனால வேலை வாய்ப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக, தொழில்துறையில மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக பெரம்பலூர்ல ஃபேக்டரிஸ் கொண்டு வரணும்னு 4வது கோரிக்கையா எடுத்திருக்காரு. 5வது கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டிலே அதிகப்படியான ப்ளூ மெட்டல் சப்ளை ஆகிறது நம்ம பெரம்பலூர் மாவட்டம் தான். அதாவது கல்குவாரி, கிரஷரு, கருங்கல் மற்றும் ஜல்லி இதெல்லாம் அதிகமா நம்ம ஊர்ல இருந்து தான் அதிகமா சப்ளை ஆகுது. உங்க பெரம்பலூர் மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய மழைகளா இருந்தது. இன்னைக்கு மலைகள் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு முறைகேடா அதிகப்படியான இயற்கை வளத்தை அழிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும், அதை முறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு 5வது கோரிக்கை அதை விடுத்திருக்காரு. இன்னும் நம்ம ஊரை, அதாவது பெரம்பலூரை இன்னும் எந்தெந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றினா இன்னும் அதிகப்படியான டெவலப்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை அண்ணன் கே சிவகுமார் எம்எல்ஏ அவர்களுக்கு நேரடியாக கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம சேனலை கமெண்டாவும் போடுங்க. நான் அதை மனுவாவும் அண்ணன் கொடுத்துறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க.